நான் இறங்கிறேன். மேலே க்ளோஸ் பண்ணுறேன். ஆனால் நான் பகுதி வாக்காளர் பெண் மக்களே, என் தாய் குலங்களே, உங்கள் அனைவரையும் மயிலம் தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் மாவட்ட செயலாளர் எக்ஸ்-எம்எல்ஏ எல் வெங்கடேசன் அவர்களுக்கு கேப்டன் கண்டெடுத்த சின்னமும் வெற்றி சின்னமும் முரசு சின்னத்தில் அனைவரையும் பார்த்து நான் இருக்கிறேன். அனைத்து சகோதரி சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் முதல்ல என் நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்க எல்லாரையும் பார்க்கறதில் மகிழ்ச்சி. இப்போ இந்த தேர்தல் மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல். தமிழ்நாட்டுக்கு இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல். என் தாய் குலங்களை மறந்துடாதீங்க. நாம எத்தனையோ முறை திமுக கூட கூட்டணி அமைக்கணும்னு நினைச்சோம். அப்பெல்லாம் அமையல, ஏன்னா தெரியாது. ஆனா இன்னைக்கு கலைஞர் ஐயா இல்ல, கேப்டன் இல்ல, இப்ப அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக, நான் பொதுச் செயலாளராக இருக்கும் பொழுதுதான் கட்டளையா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் உண்மையில் உங்களுக்கு சொல்றேன், நான் தமிழ்நாட்டில் சென்னையில் ஆரம்பிச்சு இன்னைக்கு மயிலத்தில் உங்க முன்னாடி நிக்கிறேன். போகும் இடமெல்லாம் மக்கள் வரவேற்கக்கூடிய ஒரு கூட்டணி, மகத்தான ஒரு வெற்றி கூட்டணி, மக்கள் ஆர்வருக்கும் ஒரு கூட்டணி, அமோக வெற்றியை தரும் ஒரு கூட்டணி என்பதை நான் வந்து களத்துல பார்க்கிறேன். போகும் இடமெல்லாம் மக்கள் ஆர்வருக்கிற கூட்டணி. அதனால சொல்றேன், உறுதியாக இந்த மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன் அவர்கள் மயிலம் தொகுதியில உங்கள் அத்தனை பேருடைய ஆதரவோடு மகத்தான வெற்றியை தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இங்க 2 மாவட்ட செயலாளர்கள், எங்க மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன் வாகனத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்காரு அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்கள். அவர் தேமுதிக மாவட்ட செயலாளர். அதனால நான் சொல்றேன், இந்த கூட்டணி உங்களுக்கானது, மக்களுக்கானது. இந்த தொகுதியை முன்னேற்றக்கூடியது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். தேர்தல் மூலம் நம்ம தொகுதிக்கு மக்களுக்கும் நாம் என்னெல்லாம் வாக்குறுதிகள் கொடுக்கிறோம், இங்க இருக்கின்ற மக்களுக்கு என்னெல்லாம் செய்ய போறாருன்றதான் முக்கியம். நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்காக தான் பேசுறேன். உங்க வீட்டு பெண்ணா, உங்க சகோதரியா, உங்களுக்காக நான் பேச வந்திருக்கிறேன் என்பதை அனைத்து தாய்க்குலங்களும் மனதில் பணிய வச்சுக்கணும். இங்க தமிழ்நாட்டில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் தான் அதிகமாக இருக்கீங்க. அதனாலதான் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக பெண்களை நிச்சயம் அவர்களுக்கு நல்லது நடக்கணும்ன்றதுனால பார்த்து தேர்தல் அறிக்கை புத்தகத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கார். நிச்சயம் இந்த கூட்டணி வெற்றி பெற்று அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் 7வது முறையாக முதல்வராக வருவது உறுதி 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 என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஊர்ல தான்
முதலில் 1967 திமுக ஆரம்பிக்கப்பட்ட போது திரு முனுசுவாமி அவர்கள் பிறந்த ஊர் இன்னைக்கு இந்த ஊர். முதல் ஆட்சி அமைக்கும் போது இங்கிருந்து அவர் எம்எல்ஏவாக நம்மளுடைய ஊர்ல இருந்து அவர் போனார் என்றத நான் இந்த நேரத்துல நினைவு கூர்ந்து அவரை பெருமைப்படுத்தும் விதமாக உங்களிடம் அந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதியில முதல் வாக்குறுதி 8000 ரூபாய் கூப்பன் அனைத்து பெண்களுக்கும் சரிசமமாக வழங்கப்படும். அந்த கூப்பன்ல உங்க வீட்டுக்கு வேண்டிய கிரைண்டர், மிக்ஸி, ஃப்ரிட்ஜ், மைக்ரோவன், ஏசி, உங்க என்னென்ன வேணுமோ உங்க வீட்டுக்கு, சரியா? உங்க வீட்டுல சில பொருள் இருக்கும், சில பொருள் இல்லாம இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க போய் கடையில அந்த கூப்பனை இப்படி காமிச்சா போதும், நம்ம வீட்டுக்கு வேண்டிய பொருள் நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களாமா? புரியுதா? அந்த 8000 ரூபாய் கூப்பன் வெங்கடேஷ் ஜெயிச்சு வந்த உடனேயே நம்மளுடைய தொகுதி முழுக்க சரிசமமாக பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் அந்த இதை கொடுப்பாரு கூப்பன். சரிங்களா? அது மூலம் நீங்க எல்லாரும் பலன் பெறும். அதே மாதிரி உரிமை தொகை பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் புறப்பட்டது. இனிமேல அது 2000 ரூபாயாக இந்த முறை அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிச்சிருக்காங்க. உறுதியாக வெங்கடேசன் சட்டமன்ற உறுப்பினராக வரும்போது அனைத்து பெண்களுக்கும் அந்த உரிமை தொகை கிடைக்க செய்வோம் என்பதை சொல்றேன். போன முறை யாருக்காவது பெயர் விடுபட்டு போயிருந்தா நிச்சயம் அவங்க பேரை இவர் சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிச்சவங்க கொடுங்க. உங்க பெயர்களும் சேர்க்கப்பட்டு அனைத்து பெண்களுக்குமே சரிசமமாக வழங்கப்படும் என்பதையும் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி இங்க முதியோர் கைம்பெண் பெண்களுக்கு மாத ஓய்வூதியம் 2000 ரூபாய் வழங்கப்படும். வயசானவங்களுக்கு, முதியோர்களுக்கு 2000 ரூபாய். சரிங்களா? அதே மாதிரி இங்க இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு 2500 ரூபாய். 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு காலை உணவு, மாலை உணவு, மத்தியான உணவு ரெண்டுமே கவர்மெண்டே கொடுக்குது. நீங்க குழந்தைகளை குளிப்பாட்டி யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு நீங்க கையிலுக்கு போலாம் வேலைக்கு. அவங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு காலை உணவு, மதிய உணவெல்லாம் சாப்பிட்டு சாயங்காலம் வருவாங்க. ராத்திரி உணவு மட்டும் நீங்க தயார் பண்ண போதும். அதனால குழந்தைகள் ஆரோக்கியமாவும் இருப்பாங்க, நிச்சயம் நல்லா படிச்சு அவங்க எதிர்காலமும் நல்லா இருக்கும். இதனால 35 லட்சம் மாணவர்கள் இந்த முறை பலன் அடைகிறார்கள் என்பதை என் தாய் குலங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி இங்க தனியார் ஆஸ்பத்திரியில நீங்க போய் வைத்தியம் பார்க்கணும்னா அந்த மருத்துவ காப்பீடு அது 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யாருக்கெல்லாம் நீங்க வீடு இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, நம்ம சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் ஜெயிச்சோட வீடு இல்லாதவங்களை அவர் அணுகுங்க. நிச்சயம் அரசு உங்களுக்கு 10 லட்சம் பேருக்கு புதுசா வீடு கட்டி தரவங்க தமிழ்நாடு முழுக்க சொல்லியிருக்காங்க. அது யாருக்கு இல்லையோ நீங்க அதுல நீங்க பயன்படுத்திக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்க இருக்கிற பெண்கள் இன்னைக்கு சுய உதவி பெண்கள் குழு இருக்கு. யாரெல்லாம் இங்க இருப்பீங்க சுய உதவி பெண்கள் குழு? யாரெல்லாம் கை தூக்குங்க? உங்களுக்கெல்லாம் இந்த முறை 5 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படும். அரசாங்கத்தின் சார்பாக 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு மானியம் வழங்குவாங்க. நீங்க சொந்தமா இந்த தொழில் செய்யலாம். நீங்க உங்களுக்கு என்ன உங்களுக்கு தெரியுமோ நீங்க சம்பாதிச்சு உங்களையும் குடும்பத்தையும் நீங்க காப்பாத்திக்கலாம். சரிங்களா? ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா எங்க வேட்பாளர் நம்மளுடைய வெங்கடேசன் ஜெயிச்சோன்னா நீங்க பார்க்கணும். பாத்தீங்கன்னா சொல்லுங்க, சட்டசபையில பேசி வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி இங்க இருக்கின்ற எல்லாருக்குமே பால் கொள்முதல், எல்லாரும் மாடு வச்சிருக்கீங்களா, பால் கறக்குறீங்கல்ல, அந்த பால் கொள்முதல் 1 லிட்டருக்கு 5 ரூபாய் இந்த வாட்டி உயர்த்தி தர போறாங்க. அதே மாதிரி இங்க இருக்கின்ற தமிழ் நம்மளுடைய முதல்வன் திட்டத்துல 1500 ரூபாய் மாணவர்களுக்கு வழங்க போறாங்க. அதே மாதிரி 5 வருஷமாக 50 லட்சம் ரூபாய் செலவுல வேலை இல்லாத இளைஞர்கள், படித்த படிக்காத வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. நெல் கொள்முதல், இதுக்கெல்லாம் விவசாயத்தானே நம்மெல்லாம் நெல்லு தானே போடுறோம். வரும்போது நான் பார்த்தேன் கையில நெல்லுக்குது. அதனால சொல்றேன், இனிமே நெல் ஒரு குவிண்டாலுக்கு 3500 இருந்து
4500 ரூபாயாக ஒரு குவிண்டாலுக்கு மற்றவர்களுக்கு கொடுத்து அருமைக்கு ஒரு டன்னுக்கு 3500 ரூபாய் தரப்படும் என்பதை சொல்றேன். 4500 கரும்புக்கு 4500 ரூபாய் ஒரு டன். இந்த விளையாட்டு மைதானங்கள் உங்களுக்கு உருவாக்கப்படும். அரசு அமைப்புல 1.5 லட்சம் இளைஞர் காந்தியாருக்கு கவர்மெண்ட் அது எல்லாமே வாட்டி முடிச்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் வந்து நீங்க விலையில்லாத மடிக்கணினி லேப்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. மடிக்கணினி எல்லா இளைஞர்கள் மாணவிகளுக்கு இலவசமா தர இருக்காங்க. அதே மாதிரி இங்க நவீன பம்ப் செட் மோட்டர் போட்டு அதுல இலவசமா உங்களுக்கு கரண்ட் சார்ஜ் கொடுப்பாங்க. எனவே இந்த ஸ்கூல்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு இலவசமாக வைஃபை கனெக்ஷன் இன்டர்நெட் கனெக்ஷனும் தரப்படும் என்பதை உங்க எல்லாருக்குமே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். புரிஞ்சுதா நான் பேசுனது? நான் சொன்ன ஒரு திட்டம் உங்களுக்கு புரிஞ்சுதா? யாருக்காக பேசுறேன்? அவங்களுக்காகதான். ஏன்னா நானும் ஒரு பொண்ணு, பெண்கள் கஷ்டம் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியும் இல்லையா? அதனாலதான் தலைவர் கேப்டன் சொல்வாரு, பெண்கள் தான் இந்த நாட்டினுடைய கண்கள்னு சொல்வார். அதனாலதான் அண்ணன் ஸ்டாலினும் பெண்களுக்கான திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டம் உங்களுக்கு தான், மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, குழந்தைங்களுக்கு, பெண்களுக்கு தான் திட்டங்கள், விவசாயிகளுக்கு. சரிங்களாமா? எனவே நீங்க எல்லாரும் 23ஆம் தேதி போய் ஓட்டு போடணும். யாரும் போடாம இருக்க கூடாது. எல்லாருமே இங்க வெங்கடேசன் போட்டியிட்டா கூட நம்ம கேப்டனே இங்க களத்தில் இருக்கிறோம். வெங்கடேசன் மாவட்ட செயலாளருக்கு முரசு சின்னத்தில் வாய்ப்பு கொடுத்து மகத்தான வெற்றியை தரணும் கேட்டுக்கிறேன். கலைஞர் ஆசீர்வாதம் பெற்று, கேப்டன் ஆசீர்வாதம் பெற்று இந்த கூட்டணி மகத்தான வெற்றி கூட்டணியா மாறும். இன்னைக்கு கூட்டணி கட்சியில இருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்றேன். அதுல மெயினா நான் சொல்றவங்க முன்னாடி உட்கார்ந்துருக்காரு செஞ்சு மஸ்தான், அதே மாதிரி டாக்டர் மாசிலாமணி எக்ஸ்எம்எல்ஏ, டாக்டர் சேகர் திமுக அவை தலைவர், அதே மாதிரி ஒன்றிய செயலாளர் கொடையூர் தோரை, அதே மாதிரி தயாநிதி, சுந்தரேசன் பாலசுந்தரம், சேர்மன் அமுதா ரவிக்குமார் மற்றும் என் உயிரினும் மேலான என் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அனைத்து ஒன்றிய கழக நிர்வாகிகள், மகளிர் சகோதரிகள், கூட்டணி கட்சியை சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் கட்சி, சிபிஐ, அதே போல இஸ்லாமிய கட்சிகள், இன்னைக்கு 23 கட்சிகள் ஒன்று கூடியிருக்கோம். அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்யணும். இந்த வாக்கு உங்கள் வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் அத்தனை வாக்குகள் வெங்கடேசனுக்கு நீங்க தரணும்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். சிவாக்கு சொல்றப்பா இல்ல, இது 23 கூட்டணி தெரியுதா? ஒரு பேர் 2 பேர் விட்டு போயிட்டா நீங்க அது யோசிச்சு மறுபடியும் வருவேன். எப்ப ஜெயிச்சுட்டு வெற்றி விழாவில் வருவேன். அப்பயும் நம்ம எல்லா பேரையும் சொல்லலாம், வெற்றி கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்ல வருவோம் வெங்கடேசனோட சேர்த்து. சரிங்களா? அதனால இந்த தேர்தல் உங்களுக்கான தேர்தல். நீங்க தான் சிவாவா? சிவா எல்லாரும் ஒரே ரெக்கமெண்ட் பண்றாங்க. நமக்கு நல்லா இருக்கே சிவா, ரொம்ப நாள் பார்த்து இப்பதான் பாக்குறேன். சிவா எப்ப வேற ஆபீஸ் வருவேன், ஏன் வரது இல்லையா? வா வா, வெளியாச்சா? சந்தோஷமா எல்லாருக்கும் நன்றிகளை சொல்லி உங்கள் சின்னம் அவருக்கு வாய்ப்பு தாருங்கள். முரசுக்கு வாய்ப்பு தருவீங்களா? நீங்கள் கேப்டனுக்காக வாய்ப்பு தருவீங்களா? எல்லாரும் வெற்றியை தருவீங்களா? அதிக வாக்கு வித்தியாசம் வரணும் அப்படின்னு என்னை வரவேற்ற எல்லாரும்
எல்லாருக்கும் நன்றி சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.